சென்னையில் வீட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பலை அடையார் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வீட்டில் தனியாக வசிக்கும் முதியவர்களை நோட்டுமிட்டு கொள்ளையடிக்கும் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் அடையாறில் உள்ள காமராஜர் அவென்யூவில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான ரவீந்திரன் என்பவரை பல நாட்களாக நோட்டமிட்டு அவர் தனியாக வசிப்பதை தெரிந்து கொண்ட மர்ம கும்பல் அவரது வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளது. அப்போது முதியவர் ரவீந்திரனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுற்றுப்பகுதியில் வசித்த சிலர் ரவீந்திரன் வீட்டிற்கு வந்தபோது முதியவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல இருந்ததாக கூறி கொள்ளை கும்பல் தப்பித்துச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக முதியவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்திரா நகரில் வசித்து வரும் வழக்கறிஞர் பிரீதா என்பவர் மூளையாக செயல்பட்டு முருகன், பிரகாஷ் ஆகியோருடன் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.